ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் டே மீனிங் பிளாக் பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம வந்து பொங்கல் டே அன்னைக்கு வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, திருச்சி பக்கத்தில் முத்தரசநல்லூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குருவாயூரப்பன் டெம்பிள். அங்கே உள்ள நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும். பக்கத்துலேயே தெப்பக்குளம், ரைட் சைடு வந்து ஹனுமனோட சிலை வச்சுருப்பாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் குருவாயூரப்பன் கோவில். கோவிலுக்குள்ளே நுழையும் போது வெல்லம், பச்சரிசி, நாணயம் இது எல்லாமே வந்து வாங்கி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்வ வளம், கஷ்டம் இதெல்லாம் தீரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் குருவாயூரப்பா கோவில்லேருந்து வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா அவரோட ரைட் சைடில் வந்து ஐயப்பன் சாமி இருக்காங்க. 18 படியோட கூடிய ஒரு ஐயப்பன் சந்நிதியும், அதுக்கு பக்கத்தில் வேல்மாறன்கிற ஒரு சாமியோட கோவிலும், நேர் ஆப்போசிட்டில் கருப்புசாமி கோவிலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரே கோவிலுக்குள்ளார குட்டி குட்டியாக உள்ளுக்க நிறைய கோயிலுங்க இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அதில் நிறைய யானை படம், அதுக்கப்புறம் நம்ம தேவர்கள் இவங்கெல்லாம் வந்து அட்சதை போடுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இது மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. அங்கே வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா பண்ணிக்கலாம். இந்த கோவில் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அன்னப்பிரசனா ஃபஸ்ட் டைம் சாப்பாடு ஊட்டக்கூடிய விழாக்கு இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸானது. ஸோ வேண்டிக்கிட்டு நம்ம போய் அங்கே வந்து சாப்பாடு ஊட்டலாம். அதே மாதிரி இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மத்தியானம் 12:30 வரைக்கும், சாயந்தரம் வந்து 5லேருந்து 8:15 வரைக்கும் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது ஜென்ட்ஸ் வந்து ஷர்ட்டு, பனியன் எதுவும் மேலே போடக்கூடாது. லேடிஸ் வந்து சாரீ, சுடிதார் இது மாதிரி ட்ரெஸ்ஸில் வரணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காஞ்சி மகா பெரியவா கோவிலும் ஷீரடி சாய்பாபாவோட சந்நிதியும் வந்து ஒரே இதுக்குள்ளார ஒரே ஆலயத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குது. இங்கே ஃப்ரீ ஃபுட் 3 வேளையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து யானை நிற்கிற மாதிரி ஒரு ஒரிஜினல் ஸ்டாச்சுவும் பக்கத்துலேயே ஒரு குட்டி பார்க்கும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம போய் என்ஜாய் பண்ணிவிட்டு கூடவே சாமி கும்பிட்டுட்டு மன அமைதியோடு வரலாம். இந்த கோவில் விளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.